திறந்து விடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை அல்ஹம்துலில்லாஹ் 3 முறை ஓத வேண்டும். திக்ரும் துவாவும் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதை உங்களால் உணர முடியும் சகோதரர்களே. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தலை சிறந்த மாதத்தை நமக்கு தந்து பல பலாபலன்களையும் எண்ணிலடங்காத வெகுமதிகளையும் உம்மத்தே முஹம்மதியா என்ற நம்முடைய சமூகத்தின் மீது அல்லாஹு தஆலா கடத்தி சென்றிருக்கிறார். தந்து சென்று கொட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு சூட்டோடு நம்முடைய வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ்விடத்திலே இந்த சந்தோஷ தருணத்தில் கேட்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ரமலான் பாவங்களை மட்டும் களைந்து செல்லாமல் பல பாக்கியங்களையும் இன்ஷா அல்லாஹ் கொடுத்து செல்ல வேண்டும். அல்லாஹ் அதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த புனிதமான ரமலானில் நாம் பட்ட கஷ்டங்கள், செய்த அர்ப்பணங்கள், தியாகங்கள் அனைத்தையும் சிந்தாமல் சிதறாமல் அல்லாஹு தஆலா குறைகள் இருந்தாலும் மன்னித்து அவைகளை ஏற்றுக்கொள்வானாக. ஷவ்வால் அடுத்து வரக்கூடிய இந்த புனிதமான மாதத்தில் நாம் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான துஆவையும் உச்சாடனம் செய்ய வேண்டிய திக்ரையும் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஷவ்வால் அல்ஹம்துலில்லாஹ் பாக்கியத்தின் மறுபிம்பமான மாதம். இந்த மாதத்தில் நல்லபடியாக வரன்கள் அமையவும் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா உடனடியாக நல்லபடியாக தந்துவிடவும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய 2 அற்புதமான காரியம், 2 முக்கியத்துவமான காரியங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனான அல்லாஹ்வே அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த திக்ர். இது 2 in 1 துவாவாகவும் இருக்கிறது, திக்ராகவும் இருக்கிறது. ஷவ்வால் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் தாழ்ந்து பணிந்து டெய்லி மக்ரிப் தொழுகைக்கு பிறகு யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற திக்ரை 101 முறை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உச்சரித்தீர்களேயானால் வாழ்வாதாரத்தை பற்றியோ வரன்கள் அமைவதை பற்றியோ எந்த பயமும் இல்லாமல் அல்லாஹு தஆலா உடனடியாக உங்களுக்கு தௌஃபீக் செய்து விடுகிறார். அடுத்து நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஷவ்வால் மாதத்தினுடைய பிரார்த்தனையில் அல்லாஹும் அஃப்தஹ் அபுவாபர் ரஹ்மதி, அல்லாஹும் அஃப்தஹ் அபுவாபர் ரஹ்மதி, அல்லாஹும் அஃப்தஹ் அபுவாபர் ரஹ்மதி. 1 மாத காலமும் எங்களுக்கு மன்னிப்பையும் நரக விடுதலையையும் கருணையும் தந்த இறைவனே, உன் அருள் வாசல்களை எனக்காக திறந்து விடு என்று பொருள்படக்கூடிய இந்த வார்த்தையை, இந்த துவாவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை அல்ஹம்துலில்லாஹ் 3 முறை ஓத வேண்டும். திக்ரும் துவாவும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதை உங்களால் உணர முடியும் சகோதரர்களே. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியே போய்கொண்டிருக்குமா, இப்படியே போய்கொண்டிருக்கிறதே, காலம் முழுக்க இப்படித்தானா, அவ்வளவுதானா, முற்றுப்புள்ளி தானா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் நிறைக்கின்ற தருணத்தில் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை அவர்களிடத்துல மென்மேலும் மெருகும் போது அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்குண்டான அந்த மாற்றத்தை அல்லாஹு தஆலா உடனடியாக தந்து விட்டார். அப்படி எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேரை சொல்லலாம். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.